வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸஸ் 1.5ல் 5th சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் 2 பவர் n. இந்த n வந்து ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் தென் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. n வந்து 4 விட லெஸ் தான் இருக்கணும். அப்போ எப்படி எழுதுவீங்க? 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. ஓகே, 4 விட லெஸ் தான் இருக்கும். அப்போ இவ்வளோ தான் எடுக்க முடியும். இங்கே n வந்து ஹோல் நம்பர்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 3 முடி எடுத்துக்கலாம். அண்ட் தென் பி செட் பாருங்கள். எக்ஸ் ஹச் தட் எக்ஸ். ஓகே, 2 இன்ட்டு n. இங்கே பவரில் n, இங்கே 2 இன்ட்டு n. இங்கே n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 2 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 3. அண்ட் கண்டிஷன் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 4. அப்போ 4ம் வரும். 2 இன்ட்டு 4 இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் சி வந்து 0, 1, 2, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். வாட் இஸ் மீன் பை இன்டர்செக்ஷன்? அதாவது காமன் டேர்ம்ஸ். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 செட் இருக்கணும். ஏ பி சின்னு இருக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இப்படி 3 டேர்ம்ஸ் இருக்கணும். இன்டர்செக்ஷன்னா ஓகே, இது வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஹச் தட் எக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம டேர்ம்ஸில் எழுதலாம். ஏ பி சின்றது அதோடைய செட் ப்ராக்கெட்டில் இருக்க நம்பர்ஸ் எழுதலாம். நம்ம என்ன சொன்னேன்? 2 பவர் என்னன்னா 4 விட லெஸ் தானாக இருக்கும். அப்போ 2 பவர் 3 முடி எடுத்துக்கலாமா? பாருங்கள், 2 பவர் 0 எதனுடைய பவர் 0 இருந்தாலும் 1ன்னு அர்த்தம். இப்போ 2 பவர் 0னா 1, 2 பவர் 1னா 2, 2 பவர் 2னா 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 4, 2 பவர் 3னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகே, 2 2 4, 4 2 8. அப்போ ஏ செட்டில் என்னது 1 2 4 8ன்னு இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது பி செட் என்னது 2 இன்ட்டு n கண்டிஷன். 2 இன்ட்டு n. n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 4 இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 1 2, 2 2 சார் 4, 2 இன்ட்டு 3 6, 2 4 சார் 8. அப்போ பி செட் வந்து 2 4 6 8ன்னு கிடச்சிருச்சு. சி செட் வந்து ஆல்ரெடி மென்ஷன் இந்த கொஷின். இப்போ நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஏ இன்டர்செக்ஷன் இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? எல்ஹெச்எஸ்னால் இது, ஆர்ஹெச்எஸ்னால் இது. எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட் மட்டும் எழுதிக்கோங்க. பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஃபஸ்ட்டு பி டேர்ம் எழுதுங்க. 2 4 6 8 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுங்க. இன்டர்செக்ஷன் போடுங்க. அடுத்த செட் ப்ராக்கெட் சி வந்து 0 1 2 5 6. ஓகே, இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான் எழுதணும். காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. அண்ட் தென் அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன இருக்குது? 6 இருக்கா? 6 இருக்குது. 2 6 இது 2 தான் இருக்குது காமன் டேர்ம்ஸ். அதுக்கு அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஹோல் டேர்ம்ஸாக எடுத்துக்கணும். ஏ டேர்ம் இது 1 2 4 8 இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு என்ன கிடச்சது? 2 6. இப்போ இதில் என்ன காமன் டேர்ம் இருக்குன்னு பாருங்கள். 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை மட்டும் எழுதுங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வருதான்னு பார்க்கலாமா? ஆர்ஹெச்எஸ் எடுத்தாச்சு. பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ கூடிய டேர்ம்ஸ் வந்து 2 1 2 4 8ன்னு இருக்குது. ஓகேவா? இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. பி கூடிய டேர்ம் வந்து 2 4 6 8. இதில் காமன் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது, அடுத்த 4 இருக்குது, 8 இருக்குது. இப்போ காமனாக இந்த டேர்மில் 2 இருக்குது, இந்த டேர்மில் 4 இருக்குது, அப்புறம் 8 இருக்குது. எழுதியாச்சு. இப்போ சேர்த்து எழுதுங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷனுக்கு 2 4 8 இன்டர்செக்ஷன். சியோட டேர்ம் நம்மளுக்கு என்ன இருக்குது? 0 1 2 5 6. கொஷின்லேயே தே கிவன். சியோட டேர்ம் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? 2 மட்டும் தான் இருக்குது. அப்படி தானே? இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் வாட் இட் வி அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். ஓகே, இட் இஸ் வெரிஃபைடு ஃபார் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இந்த சம் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, வெரிஃபைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.